ஹலோ சியாம்ஸ்பி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட அயல் கிராமமான பண்டாரவளியில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக லேடிஸ் பார்ட் டைம் மதரசா ஒன்று இயங்கிட்டு வருது. அதுக்கு இன்றைக்கு புதிய மாணவர்கள் சேர்க்குறாங்க. அதோடைய சேர்த்து இன்றைக்கு நம்மளோட பண்டாரவளியில் பாய்ஸுக்கான பார்ட் டைம் ஹிஃபுல் மதரசா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு புதிய மாணவர்கள் இன்றைக்கி தான் சேர்க்குறாங்க. இந்த 2 நிகழ்ச்சியையும் ஒன்றா வச்சு நம்மளோட ஊரில், அதாவது நம்மளோட பண்டாரவளி பள்ளி வாயலில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கிறோம். இந்த வீடியோவில் நான் அந்த நிகழ்ச்சியில் ஃபுல் துண்டே நான் தரையில் ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன துண்டு என்னென்ன நிகழ்ச்சி நடந்துக்குது என்றது காட்டுறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணும், யார் யாருக்கு வேணும்னு சொல்லி என் நம்பரை நான் இதில் தாரேன். என் நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க, எனக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் தாரேன். ஓகே கைஸ், நான் வீடியோ பேரில் ரொம்ப லென்த்தாக போகல. உங்களோட இந்த வீடியோவுக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் தாரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிறேன். என்று சொன்னால் ஃபுல் வீடியோ உறவறிக்குது. அது சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கசீதான்னு சொன்னால் கசீதாவுக்கு ஒரு வீடியோ, அப்படி ஒரு வீடியோ 2-3 வீடியோ நான் மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த வீடியோக்கள் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சியாம்ஸ்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக அரபாத் மௌலவி அவர்களை அழைக்கிறேன். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال تبارك وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எங்களோட எங்கள நிர்வாகத்தோட ஒற்றுமையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஒரு குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பெற்றோர்களாக, ஊர் மக்களாக நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லப்பட்ட, நாம் கூறிய விஷயங்கள் எல்லா விடயத்தையும் முடியுமான அளவுக்கு நாம் சக்சஸாக கொண்டு வருவதற்கு எங்களுடைய இறைவன் எங்களுக்கு போதுமானவன். நாமும் எங்களுடைய முயற்சியை கைவிட மாட்டோம். எனவே வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஹசரத், எங்களுடைய பள்ளியுடைய ஹசரத் இனாம் ஹசன் அஹலி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்றவராக, மற்றும் இன்ஷா அல்லாஹ் வெளியே இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் உள்ளே வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பளித்த அந்த நிர்வாக சபைக்கும் இறைவன் முதல் கட்ட மாணவன் அவனுக்கும் நன்றியை செலுத்தி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அரபாத் உஸ்தாத் அவர்களுக்கு ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக வரவேற்பு கீதத்தை இசைப்பதற்காக நிமாசா குழுவை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் திருநாமம் போற்றியே மறை பெற்ற மாணவியின் ஸலவாத்தும் கூறியே உமை நாம் வரவேற்போம், வரவேற்று ரசிப்போமே வருவீரே தோழர்களே, வரவை வரவேற்போம் தோழர்களே. அம்மாணவிகளுக்கு ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக தலைமை உரையை ஆற்ற பள்ளி பரிபாலன சபை தலைவர் SM சியாவுல் ஹக் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது பதினேழ மதரசாவின் அதிபர் அவர்களே, எமது பள்ளியின் தலைமை இமாம் இனாமுல் ஹசன் அவர்களே, எமது மாணவர்கள் செல்வங்களே, பெற்றோர்களே, எமது நிர்வாக உறுப்பினர்களே, மதரசா நிர்வாக உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றவனாக இந்த நல்ல நிகழ்வுக்கு செல்வதற்கு முன் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம் என்று இந்த தலைமுறை ஆரம்பிக்கின்றேன். இஸ்லாம் ஒழுக்கத்திலிருந்து வந்திருக்கிறது. எனவேதான் நபி அவர்களுக்கு அந்த ஒழுக்க விஷயங்கள் உச்சகட்டம் அடைந்ததனால் தான் 40 நபிப்பட்டம் கிடைத்தது. எனவே இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் சிறந்த முறையிலே இந்த குர்ஆன் மதரசா 17 ஹிஃபுல் மதரசாவை வழிநடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். இதற்கான முயற்சி செய்வதற்கு எமக்கு தொடர்ந்தும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளி பரிபாலன சபை தலைவர் SM சியாவுல் ஹக் அவர்களுக்கு சுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக கவிதை ஒன்றை கூறிச் செல்வதற்காக HM அஷ்பா என்ற மாணவியை அழைக்கின்றேன். அதிதிகளுக்கும் இம்மதரசாவை சிறந்த முறையில் நடாத்தி செல்லும் அரபாத் உஸ்தாத் மற்றும் ஆலிமாக்களுக்கும், மேலும் இவ்வகைக்கு வருகை தந்த பெற்றோர்களுக்கும், இவ்வகையை அலங்கரித்து மெருகூட்டி கொண்டிருக்கும் என் சக சகோதரிகளுக்கும் என் இதயங்கணிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கே பேச வந்த விடயம் என்னவென்றால் அல்குர்ஆன் பற்றிய கவிதை. பாறைக்கும் வீசுதடா பாலைவன வாசமடா, பாறைக்கும் வீசுதடா பாலைவன வாசம். அம்மாணவிக்கு சுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக சிறப்புரை ஒன்றை பேசுவதற்காக மௌலவி இனாமுல் ஹசன் அஹதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த ஒரு மகுட வாசகத்தை நினைவு வைத்தவர்களாக இந்த படிகளை நாங்கள் மேலும் தடைக்கற்களை படிக்கற்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். மௌலவி இனாமுல் ஹசன் அஹதி அவர்களுக்கு சுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக ஹதீஸ் ஒன்றை கூறிச் செல்வதற்காக நதா என்ற மாணவியை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் உரைக்க வந்த விடயம் என்னவென்றால் குர்ஆன் குறித்த நபிமொழியாகும். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. அம்மாணவிக்கு சுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக பேச்சொன்றை பேசிச் செல்வதற்காக சனா என்ற மாணவியை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமரம் ரசூலே ஆஸ்வரம் தருமரம் கைரம் சபீரே ஆலமில் அனுகிரகம் நூரே கமாலில் அலமுல் ஹுதானிதி எங்கும் ஜமால். அம்மாணவிகளுக்கு சுக்ரன் ஜஸீலா. அடுத்த நிகழ்வாக புதிய மாணவர்களுக்கு குர்ஆன் வழங்கி வரவேற்கும் நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய மதரசாவுக்கு புதிதாக இணைந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு தற்போது குர்ஆன் கொடுக்கப்பட இருப்பதனால் அனைத்து மாணவர்களும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒன்றுவாங்க.
சூரத்துல் ஃபாத்திஹா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பமாகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தலைமைத்துவத்தின் பொறுப்புதாரி தலைவர் தன்சீலன் அவர்களை அழைக்கிறோம் இந்த நிகழ்வில் நன்றி உரையை நிகழ்த்தி செல்வதற்காக. இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது பள்ளி நிர்வாக தலைவர் மற்றும் உறுப்பினர்களே மற்றும் மதரசா நிர்வாக உறுப்பினர்களே, எமது ஊர் முக்கியஸ்தர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தோடு இதுக்கு அனுசரணை நிதியுதவிகள் வழங்கிய எமது ஊர் தனவந்தர்கள் பள்ளி நிர்வாக சபை, இதை ஏற்பாடு செய்வதற்கு முழுமையாக ஒழுங்கமைப்பு தந்த பள்ளி நிர்வாக சபை மற்றும் எமது மதரசா நிர்வாக குழு, அதே போன்று இந்த மீடியா அனுசரணை வழங்கிய முஸ்லிம் மீடியா மற்றும் சகோதரர் சியாம் அவர்களுக்கும், இன்னும் யாராவது ஈடுபட்டிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்த தொடர்ந்தும் நல்கி கொண்டிருக்கின்ற எமது ஊர் தனவந்தர்கள், நலன் விரும்பிகள், ஏனைய நிர்வாக அமைப்புகளின் தலைவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.